வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்க ஜனாதிபதி அலுவலகம் தலைமையிலான பிரிவொன்றை நிறுவ நடவடிக்கை. மின்சார சட்ட மூலத்தின் சில பிரிவுகள் அரசியல் அமைப்புக்கு முரணானவை என்று கூறி 7 தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். கடுமையாக நெரிசலின் மத்தியில் பெரும்பாலான கைதிகள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் அல்லாதவர்கள் என்று நீதி அமைச்சர் சுட்டிக்காட்டு. முன்னாள் சபாநாயகரும் அமைச்சருமான சமல் ராஜபக்சே எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படலாம் என்று வெளியாகியுள்ள நம்பத்தகுந்த தகவல்கள். தொடர்வது விரிவான செய்திகள். சுற்றுலா பயணிகள் வரவை குறைவான காலப்பகுதிகளில் அவர்களை ஈர்க்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட முக்கியமான சந்திப்பு வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் சுற்றுலாத்துறையின் முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கலந்துரையாடலில் சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாத நேரத்திலும் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா இலக்காக மாற்றுவது, டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் நுட்பங்களை பயன்படுத்தி இலங்கை சுற்றுலா பிராண்டை வலுப்படுத்துவது, துறையின் திறன்கள் மற்றும் மனித வளத்தை மேம்படுத்த பயிற்சிகள் அளிப்பது மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது போன்ற விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. மேலும் சுற்றுலாத்துறையில் நிலவும் சவால்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் மேற்கொள்ளும் தற்போதைய முயற்சி பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஜனாதிபதி அலுவலகம் நேரடியாக வழிநடத்தும் விதத்தில் தனித்துறையாக ஒரு பிரிவை நிறுவும் திட்டம் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் சுற்றுலாத்துறை பிரதிநிதிகளால் பாராட்டப்பட்டதுடன் அந்த வேலை திட்டத்தை சுற்றுலா ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுடன் ஒருங்கிணைப்பது குறித்தும் முக்கியமான விவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சந்திப்பில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ருஷான் கமகே, இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் தலைவர் புத்திக ஹேமாவசம், சுற்றுலா ஊக்குவிப்பாளர்கள் சங்க தலைவர் நளின் ஜெயசுந்தர, ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் பலரும் பங்கேற்றிருந்தனர். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார சட்ட மூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று கூறி 7 தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களை இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம், முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ, இலங்கை பசுமை அமைப்பு உள்ளிட்ட பல தரப்பினர் சமர்ப்பித்துள்ளனர். இந்த மனுக்கள் நீதிபதி AHMD நவாஸ், குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற மூவர் அமர்வின் முன் நேற்று அழைக்கப்பட்டது. இந்த வழக்குக்கான விசாரணைகள் ஜூன் 11ஆம் தேதி தொடங்குவதற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அன்று இந்த மனுக்கள் நீதிபதி AHMD நவாஸ், அர்ஜுன ஓபசேகர மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரால் அமையவுள்ள உயர்நீதிமன்ற மூவர் அமர்வின் முன் விசாரிக்கப்படும். விவாதத்திற்குள்ளாகியுள்ள மின்சார சட்டம் மூலம் இலங்கை மின்சார சபையை தனியார் மயமாக்கும் நோக்குடன் முன்மொழியப்பட்டுள்ளது என்று மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஊழியர்களின் வேலைநிறுத்தங்கள் மற்றும் இழப்பீடுகள் தொடர்பான தெளிவான விதிமுறைகள் இந்த சட்ட மூலத்தில் இல்லாததால் ஊழியர்களின் உரிமைகள் பாதிக்கப்படலாம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதனுடன் சில பிரிவுகள் அரசியலமைப்பால் பாதுகாக்கப்படும் அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்றன என்பதும் மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமெனில் பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் ஏற்கப்பட்டு பின்னர் பொது வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் கூறியுள்ளனர். இலங்கை சிறைச்சாலைகள் கடுமையாக நெரிசலில் சிக்கியுள்ள நிலையில் பெரும்பாலான கைதிகள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் அல்லாதவர்கள் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகண பண்டார எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தாக்கல் செய்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களின்படி தற்போது காவலில் உள்ள 29,353 கைதிகளில் 20,201 பேர் விசாரணைகளுக்காக காத்திருக்கும் சந்தேக நபர்கள். இதில் 19,160 ஆண்களும் 1,041 பெண்களும் பல்வேறு குற்றங்களுக்காக சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை அமைப்பில் நெரிசலை குறைக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் கூறினார். அவற்றில் மன்னிப்பு குழுவை மீண்டும் நிறுவுவதும் அடங்கும். இது முறையான மறு ஆய்வு செயல்முறை மூலம் சிறப்பு மன்னிப்புகளை வழங்குவதற்கான கட்டமைப்பினை உருவாக்க மதிப்பீடுகளை மேற்கொள்ளும். கூட்ட நெரிசலை குறைப்பதற்கான பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக பொது மன்னிப்புகளை வழங்குவதற்கான தற்போதைய நடைமுறைகளுக்கு இது துணை புரியும். 1991ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க தடுப்பு கைதிகளை விடுவிக்கும் சட்டத்தின் விதிகளின் கீழ் தடுப்பு கைதிகளை விடுவிப்பதற்கு மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 10 உள்ளூராட்சி மன்றங்களிலும் வன்னி மாவட்டத்தில் உள்ள 4 மன்றங்களிலும் கூட்டணியாக ஆட்சியமைக்கும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். தமிழ் தேசிய பேரவையோடு புரிந்துணர்வு உடன்படிக்கையில் இணைந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளான தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து உள்ளூராட்சி அமைப்பது தொடர்பாக கலந்துரையாடல் நடத்த உள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை அவர் முற்றாகவே மறுத்துள்ளனர்.
இந்த நிலையில் நிகழ்வுகளுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் ஜூன் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் அவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வம் அடைக்கலநாதனும் பங்கேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எத்தனை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த போது கஜேந்திரகுமார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி மன்றங்களிலும் குறைந்தது 10 மன்றங்களில் மற்றும் வன்னி மாவட்டத்தில் 4 மன்றங்களிலும் ஆட்சி அமைக்கும் நிலைமை உள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் தமிழரசு கட்சி தலைமையில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் கூட தாங்கள் ஆட்சி அமைப்பதற்காக ஒத்துழைக்க தயாராக உள்ளதாகவும், எனவே தமிழரசு கட்சி இந்த விடயத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் சபாநாயகரும் அமைச்சருமான சமல் ராஜபக்ச நெருங்கிய நாட்களில் கைது செய்யப்படலாம் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரது நடவடிக்கைகள் தொடர்பாக மோசடி மற்றும் தவறான தகவல் வழங்கல் குற்றச்சாட்டுகள் எதிரொலிக்கின்றன. 2022 மே 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறைகளின் போது திஸ்ஸமகாராமவில் உள்ள அவரது வீடு மற்றும் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தாலும் இந்த தகவல் பின்னர் தவறானது என்று தெரிய வந்துள்ளது. தகவலின் அடிப்படையில் அவர் 1,50,21,600 ரூபாய் இழப்பீடு தொகையாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் சம்பந்தப்பட்ட சொத்து அவருக்கு சொந்தமானது அல்ல என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் அந்த இடத்தில் வீடு இல்லாமல் வெறும் நெல் களஞ்சியசாலை மட்டுமே இருந்ததும் தெரிய வந்துள்ளது. 2023 ஜூலை 27ஆம் தேதி பொது நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த கொடுப்பனவுகள் சட்ட ரீதியாக செல்லாது என்று தெரிவித்திருந்தார். இருந்தாலும் இதற்கு முன்னதாகவே ஜூலை 20ஆம் தேதி மதிப்பீட்டுத்துறை அதிகாரி ஒருவர் அதன் மதிப்பு 1.48 கோடியாகும் என்றும் மதிப்பீட்டு அறிக்கையை வழங்கியிருந்தார். இதன் மூலம் 2,22,600 ரூபாய் நெல் களஞ்சியத்திற்கு ஏற்பட்ட சேதத்துக்காகவும் இல்லாத வீட்டுக்காக 1.48 கோடி என்று மொத்தமாக 1.50 கோடிக்கு மேல் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இது மோசடி என்று கருதப்படுகிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும் சட்ட நடவடிக்கைக்குள்ளாக வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2025 மே மாத இறுதியில் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்கள் 6,284 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இது 2025 ஏப்ரல் இறுதியில் பதிவான 6,327 மில்லியன் டாலர்களுடன் ஒப்பிடும் போது 0.7% வீழ்ச்சியினை குறிக்கின்றது. மேலும் 2025 மே மாதத்தில் மத்திய வங்கி உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையில் 260.8 மில்லியன் டாலர்களை வாங்கியுள்ளதுடன் 4 மில்லியன் டாலர்களை விற்றுள்ளது. எனவே நிகரமாக 256.8 மில்லியன் டாலர்கள் மத்திய வங்கி வாயிலாக சந்தையில் இருந்து பெறப்பட்டுள்ளது. அதே மாதத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பாளர்களால் அனுப்பப்பட்ட பண அனுப்பல் தொகை 641.7 மில்லியன் டாலர்களாக இருந்ததாக மத்திய வங்கியின் வாராந்திர பொருளாதார சுற்றின் அறிக்கை தெரிவிக்கின்றது. இதன் அடிப்படையில் 2025 ஜனவரி முதல் மே மாதம் வரை மொத்த பண அனுப்பல் 3,102.2 மில்லியன் டாலர்களாக இருந்தது. இது 2024 இதே காலப்பகுதியில் பதிவான 2,624.4 மில்லியனுடன் ஒப்பிடும் போது 18.2% அதிகமாகும். மேலும் 2025 மே மாதம் சுற்றுலா வருவாய் 164.1 மில்லியன் டாலர்களாக இருந்தது. இதன் மூலம் ஜனவரி முதல் மே மாதம் வரை மொத்த சுற்றுலா வருவாய் 1,543.1 மில்லியன் டாலராக உயர்ந்தது. இது 2024 இதே காலப்பகுதியில் பதிவான 1,405.6 மில்லியன் டாலர்களை விட 9.8% அதிகமாகும்.